பொண்ணை காதலிக்கிறேன் மேடம். நோ, போய். சூர்யா, நீங்க போய் சொல்றீங்க. என்னை ஏமாத்த முடியாது. அன்னைக்கு கெட்ட மாதிரி நடிச்சீங்க, இன்னைக்கு காதலிக்கிறேன்னு போய் சொல்றீங்க. I don't believe any of it. I don't believe you. எனக்கு பைத்தியம் பிடிச்சிரு போல இருக்கு. என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல. எதுக்காக ஜெய்ப்பூர்ல இருந்து வந்தீங்க சொல்லுங்க. என்கிட்ட என்ன தப்பு இருக்கு? சூர்யா, என்கிட்ட என்ன தப்பு இருக்கு? விடுங்க, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் எமர்ஜென்சி செக் பண்ணுங்க. ஷட் அப். மேடம், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா லவ் பண்ண முடியாது. அப்ப ஒண்ணு செய்யுங்க, என்ன கொன்னுடுங்க. எஸ் சூர்யா, யூ கில் மீ. நான் செத்துட்டா எனக்கு நிம்மதி. நான் ரொம்ப அலையிற மாதிரி எனக்கே வெக்கமா இருக்கு. ஆனா முடியலையே. நான் நல்லா தானே இருந்தேன். உங்களை பார்த்த நிமிஷத்துல இருந்து இப்படி ஆயிட்டேன். நான் செத்து போயிட்டா, இப்பவே இந்த நிமிஷமே செத்து போயிட்டா, இங்க இருந்து விழுந்து செத்து போயிட்டா. எஸ், I'll do it. மேடம், மேடம் என்னாச்சு உங்களுக்கு? ப்ளீஸ் ரிலாக்ஸ், ப்ளீஸ் ரிலாக்ஸ். இது போதும் சூர்யா, இந்த டச் போதும். ஒரு நாளைக்கு என்ன முழுசா தொடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன். குட் நைட் சூர்யா. குட் நைட். கமலி, இவ்வளவு நாள் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த தடவை தான் நான் உன்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏண்டி அப்படி சொல்ற? இல்ல, கிடைச்ச வேலையை வேணான்னுட்ட, சம்பந்தம் இல்லாம கோவப்படுற, யாரோ ஒருத்தர்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு சிடு சிடுன்னு பேசின, கோயில்ல கூட சண்டை போட்ட. ஏண்டி இப்பெல்லாம் ரொம்ப சீரியஸ் ஆயிடுற? சொல்லு கமலி. எல்லாம் ஒரு தற்காப்புக்காக தான். அப்படின்னா? அந்த ஆளை பார்க்கும் போதெல்லாம் என்னையும் அறியாமலே என் மனசு அவர்கிட்ட ஏத்துக்கிட்டு போச்சு. எங்க நான் அவரை லவ் பண்ணிடுவேணும்னு பயமா இருந்துச்சு. அதனாலதான் எரிஞ்சு எரிஞ்சு பேசினேன். உன் மனசுல அப்படி ஒரு அவஸ்தை இருந்தா அவர்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிருக்கலாமே. உன்னை ஏண்டி நீயே வதச்சிக்கிற? நான் ஏற்கனவே ஒருத்தரை லவ் பண்றேன். யார் இது? சூர்யா. ஓ, உன் பேக் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சாரு அவரா? எல்லாருடைய காதலும் கண்கள் ஆரம்பிச்சு இதயத்துல முடியும்னா, எங்க காதல் இதயத்துல ஆரம்பிச்சு கண்கள்ல முடியணும்னு எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். அப்படின்னா நாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காமலேயே காதலிக்கிறோம். அப்போ ஃபாதர் சொன்ன வேலையை வேணான்னு சொன்னது கூட சூர்யாவுக்காகத்தானா? ஆமா கமலி, விவரம் தெரியாம காதலிக்கலாம், ஆனா உருவம் தெரியாம காதலிக்க கூடாது. நீ வண்ணத்து பூச்சை பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க? கோஆப்டெக்ஸ் விளம்பரத்துல. நான் தோட்டத்துல பறந்து தெரியறப்ப பாத்திருக்கேன். நீ வெறும் நேர்ல நம்புறவ, நான் நிஜத்தை பாக்குறவா. என் காதல் உனக்கு போக போக புரியும். சரி, டைம் ஆயிடுச்சு. அக்கா மாமா கேட்டதா சொல்லு. உன்னோட காதல் வளர என் வாழ்த்துக்கள். சிவா, 1 minute. ஓ, நீங்க இங்க இருக்கீங்களா? நான் நீங்க மாடியில பாட்டு கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். சூர்யா, பஸ் ஸ்டாப்ல அந்த பொண்ணு பயங்கரமா போர் அடிச்சிட்டா. தாங்க முடியல, சினிமா தியேட்டருக்கு போயிட்டேன். அதான் லேட் ஆயிடுச்சு. அது என்னமோ ஒரு காதல்னு சொன்னாப்ல. இந்த பழங்காலத்து கதைகள் எல்லாம் வருமே. அதாவது மத்தவங்க காதல் பிரச்சனை நமக்கு எதுக்கு? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. இந்த லெட்டரையும் பேஜரையும் மேடம் கிட்ட கொடுத்துருங்க. என்ன லெட்டர் இது? என் ரெசிக்னேஷன் லெட்டர். என்ன உங்களுக்கு பைத்தியம் கிட்டே பிடிச்சிருக்கா? சிவா, உங்களுக்கே தெரியும், ஒருத்தருடைய சுதந்திரங்கிறது. ஒருத்தரோட சுதந்திரம்ன்றது அவங்க மூக்கு நுனி வரைக்கும் தான். மூக்க தொடர்றது இல்லம்பீங்க. இந்த பாருங்க, என்ன கேட்டா அதெல்லாம் வேணான்னு தான் சொல்லுவேன். அப்ப நான் கிளம்புறேன் சிவா. சூர்யா, ப்ளீஸ் நல்லா யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? அப்புறம் நான் உங்களை அட்வைஸ் பண்ணா இந்த மூக்கு மேட்டர் எல்லாம் வரை நீங்க சொல்லுவீங்க. அது என்னோட கேரக்டர் சிவா. இந்த பாருங்க, ஆஸ் a friend நான் சின்சியரா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பத்தை வச்சுக்கிட்டு நீங்க அவஸ்தைப்பட்டு இருக்கீங்க. அதை முதல்ல ரெக்டிஃபை பண்ணுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. வரேன் சிவா. சூர்யா, ஷூர் கொடுத்துட்டுமா? கொடுத்துருங்க. ஹலோ சூர்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நமக்கு என்ன சார்,
ஆமா பாத்து ரொம்ப நாள் ஆச்சுல, வாங்க ஹோட்டல்ல போலாம். இல்ல பரவாயில்ல. அட உட்காருங்க சார், உட்காருங்க. அப்புறம் எங்க போகணும் சொல்லுங்க. எங்க போறதுன்னே தெரியல, அதான் யோசிச்சுக்கிட்டே வந்தேன். என்ன சார் இது, அன்னைக்கும் இதை தான் சொன்னீங்க, இன்னைக்கு அதை தான் சொல்றீங்க. அன்னைக்கு வேலையில ஜாயின் பண்ண வந்தேன். மெட்ராஸ் புதுசு, எங்க போறதுன்னு தெரியல. இன்னைக்கு வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். மெட்ராஸ் பழசாயிடுச்சு. ஆனா எங்க போறதுன்னு தெரியல. மெட்ராஸ்ல நிறைய இடம் இருக்கு சார், பீச் பார்க்குன்னு. அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கு என்னோட ரூம், என்னோட மனசு. விடுங்க சார், இதுக்கு போய் எங்க வேலையை விட்டீங்க? இதோ பார் சூர்யா, உன் மனசுல இருக்கிறத யார்கிட்ட சொன்னாதான் உன் பாரம் குறையும், புரியுதா? நீ ஓப்பன் சொல்றது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க நீங்க. அப்ப என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லலாம்ல நீ. சகோதரா, உன் காதல் ரொம்ப உயர்ந்ததுடா. ஆமா, எனக்கு பசிக்குது, உனக்கு பசிக்கலையா? ஐயா ஒரு இட்லி போடுறா எல்லாருக்கும் சும்மா வாங்கி ஐயா தண்ணில வா அப்படியே அடிமா சீக்கிரம் சாப்பிட போலாம் சவாரி வெயிட் பண்ணுது ஒரு வடை ரெண்டு வடை சீக்கிரம் வாப்பா நீ சில்லற விடுங்க கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா, கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. யம்மா 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 உருவத்திலே சும்மா மயங்கவில்லை அம்மா, மனச பார்த்த காதல் தானம்மா. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. பக்கத்துல பார்த்த காதல் வேறதான், காசி தேட்டர் உள்ளுக்குள்ள பார்த்த காதல் வேறதான். பிஜேபிக்கு போற காதல் திரும்புறப்ப முடியுது, பிஜேபிக்கு காதல் வந்த ஹோட்டல் ரூம் நிறையுது. அப்ப ஓட்டி சுத்துறப்ப கண்ணியமான காதல் உன் காதல் தானடா சகோதரா. சகோதரா சகோதரா, கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருவாரி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. கேட்டு வந்த காதல் சிட்டு மாறி போனது, செலவாகி கொடுத்த காதல் கால வாரி விட்டது.